இப்போ நம்ம வந்து மேத்தமேட்டிக்ஸ் 2 இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 2ல நமக்கு லாரன்ஸ் சீரிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. எந்த யூனிட்ல அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் யூனிட்ல லாரன்ஸ் சீரிஸ். இதில் வந்து ஒரு 8 மார்க் வந்து எப்போதுமே நமக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனில் ஹவு டு ஃபைண்ட் தி எவல்யூட் ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் அண்டர் த காஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. அப்புறம் வந்து நமக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து லைஸ் இன்சைட் சி, ஒரு பாயிண்ட் லைஸ் இன்சைட், ஒரு பாயிண்ட் லைஸ் அவுட் சைட் அண்ட் ஒன்லி 1 பாயிண்ட் லைஸ் அவுட் சைட் அண்ட் இன்சைட். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இங்கே வந்து லாரன்ஸ் சீரிஸ், ஹவு டு சால்வ் த லாரன்ஸ் சீரிஸ் ப்ராப்ளம். Here we have some rules, working rule for solve the Laurent series for problem. So now let's see the working rule for Laurent series. Laurent series working rule. So first, f of z equal to 1 by z plus a 1 by z minus b. First condition, suppose z mod z less than a. So here the less than symbol in the side of a. So first f of z equal to இங்க symbol a பார்த்து இருந்தா இங்க a எடுத்தோம்னா இங்க b வந்து நம்ம வெளியில எடுக்கிறோம். therefore 1 by a வெளியில எடுத்துட்டீங்கன்னா z ல a கிடையாது. therefore z divided by a plus 1. next term 1 by இங்க வந்து நமக்கு plus, இங்க வந்து b, b ஐ நம்ம வெளியில எடுக்கணும். b ஐ வெளியில எடுத்துட்டீங்கன்னா z ல b கிடையாது. therefore z by b plus 1. சோ இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 by a 1 plus z by a ரெண்டுமே பிளஸ் தான் இருக்கு, plus 1 divided by 1 plus z by b. so இது f of z. after that using the binomial expansion we write 1 by a 1 plus z by a inverse. Here 1 by b 1 plus z by b inverse. இது first rule. second rule என்ன அப்படின்னா mod z greater than b. இப்போ சிம்பிள் z பார்த்திருக்கு. so இந்த ரெண்டுலயுமே z வெளியில எடுத்துற வேண்டியது. therefore f of z becomes 1 divided by z வெளியில எடுத்துட்டா 1 plus a by z. here z வெளியில எடுத்தாச்சுன்னா 1 plus b by z. therefore equal to 1 by z 1 plus a by z inverse 1 by z 1 plus b by z. கீழ இருக்கக்கூடிய டேர்ம் மேல வரும்போது இன்வெர்ஸ். சோ இங்க வந்து நம்ம எதை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா யூஸ் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். இங்க அதே மாதிரி தான் யூஸ் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். இங்க ரெண்டு டேர்ம்லயுமே நம்ம எதை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இன்னொரு ரூல் இருக்குது, அது தேர்ட் ரூல். சோ இப்போ நம்ம தேர்ட் ரூலை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு. தேர்ட் ரூல், f of z equal to, that is mod z greater than a less than b. இதான் நமக்கு தேர்ட் ரூல். அப்ப f of z நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா a less than mod z less than b. so f of z ல a இருக்க பாயிண்ட்ல இந்த சிம்பிள் எதை பார்த்து z இருக்கு, z வெளியில எடுக்கணும். b ல இருக்க b இந்த பாயிண்ட்ல b ஐ பார்த்து இருக்க சிம்பிள். therefore நம்ம வந்து b ஐ வந்து நம்ம வெளியில எடுத்துறலாம். 1 by இங்க z வெளியில எடுத்துட்டீங்கன்னா 1 plus a by z plus இங்க b ஐ வெளியில எடுக்கணும். 1 by b ஐ வெளியில எடுத்துட்டீங்கன்னா இங்க z by b plus 1. so 1 by z மேல வரும்போது 1 plus a by z inverse 1 by b 1 plus z by b inverse. so இதுல வந்து நம்ம இங்க வந்து நம்ம பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து நமக்கு ரூல்ஸ் ஃபார் தி லாரன்ஸ் சீரிஸ், எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு இதே டேர்ம் இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது. இதே டேர்ம்ல பிளஸ் இருக்க இடத்துல நமக்கு மைனஸ், பிளஸ் இருக்க இடத்துல மைனஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க சிம்பிள் a பார்த்துருக்கு. அப்போ வெளியில எடுக்கும்போது மைனஸ் a வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் a வெளியில எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து 1, இங்க மைனஸ் இப்படி மாறும். எப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லா அடுத்தாக்குல கொஞ்சம் மாற்றி எழுதணும். இப்போ a, that is f of z equal to 1 by minus a வெளியில எடுத்துட்டீங்கன்னா 1 minus
z by a. ஏன்னா z divided by minus a, இந்த மைனஸ் இங்க கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான். therefore 1 by இங்க minus d வெளியில எடுத்துட்டீங்கன்னா 1 minus z by b. இப்போ நம்ம binomial expansion யூஸ் பண்ணலாம். 1 by minus a into இப்போ எழுதிக்கலாம் minus 1 by a into 1 minus z by a inverse minus 1 by b 1 minus z by b inverse. ஓகே, அடுத்த கண்டிஷன் வந்து நமக்கு என்ன அப்படின்னா mod z greater than b. இங்க z பார்த்திருக்கு, சோ ரெண்டுலயுமே z வெளியில எடுத்துட்டீங்கன்னா f of z equal to z வெளியில எடுத்தா 1 minus a by z plus 1 by z 1 minus b by z. சோ இப்போ இத மேல கொண்டு வந்தா நமக்கு பார்ஷியல் இந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் 1 minus a by z inverse 1 by z 1 minus b by z inverse. சோ நமக்கு third rule வந்து நமக்கு என்னது அப்படினா mod z greater than a less than b, therefore a less than mod z less than b. சோ இப்படி ரெண்டா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். therefore f of z வெளியில எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல z எடுத்தாச்சுன்னா 1 minus a by z, அடுத்ததுல b வெளியில எடுக்கணும், that is b வெளியில எடுத்தா that is minus b, வெளியில எடுக்கும்போது 1 minus z by b. சோ இப்போ பார்ஷியல் ஃபிராக்ஷன் நம்ம எழுதிடலாம். 1 minus பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல ஜஸ்ட் the binomial expansion inverse 1 by b 1 minus z by b inverse. சோ இது வந்து நமக்கு வந்து லாரன்ஸ் சீரிஸோட வர்க்கிங் ரூல். எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ இங்க வந்து ஆல்வேஸ் நமக்கு கண்டிஷன் வந்து என்ன அப்படினா mod z less than 1 தான் இருக்கணும். சோ அதனால தான் நம்ம வந்து இந்த சிம்பிள் எதை பார்த்துருக்கோ அதை வெளியில எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நமக்கு இந்த மாதிரி நம்ம இந்த ஒர்க்கிங் ரூல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சம் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இப்போ பார்க்கலாம். அந்த ப்ராப்ளம் என்னன்னா எவல்யூட் ஆர் expand f of x equal to இங்க நமக்கு f of x equal to 1 by expand as a function 1 by z minus 1 z minus 2 as a Laurent series first condition enna mod z greater than 2, second condition enna mod z greater than 1 less than 2. so if the expand a function f of z equal to இப்ப எழுதிக்கலாம் நம்ம expand f of z equal to 1 by z minus 1 z minus 2 as a Laurent series in some two conditions. என்ன கண்டிஷன்னா mod z greater than 2 mod z less than greater than 1 less than 2. so இப்போ நம்ம வந்து first கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் f of z equal to 1 by z minus 1 z minus 2. பார்ஷியல் ஃபிராக்ஷன் நம்ம எடுக்கும்போது a by z minus 1 b by z minus 2, therefore 1 divided by z minus 1 z minus 2 equal to cross multiply பண்ண நமக்கு வந்து a into z minus 2 b into z minus 1 whole divided by z minus 1 z minus 2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1 equal to a into z minus 2 b into z minus 1. சோ இந்த ரெண்டு டேர்ம் நமக்கு என்ன ஆயிருமா கேன்சல் ஆயிரும். இப்போ a வை 0 ஆகணும், போட்டு z equal to 2 z equal to 2 கொடுத்தா 1 equal to இங்க நமக்கு a 0 ஆயிருமா, a into a 0 ஆயிரும், b term 2 minus 1, therefore 1 equal to 2 minus 1 1 b, therefore b ஓட வேல்யூ 1. இப்போ b ஐ 0 ஆக்கணும்னா put z equal to 1, அப்போ 1 equal to a into 1 minus 2 b times 0, therefore 1 equal to minus a, therefore a equal to minus 1. so இந்த ரெண்டு டைம் நமக்கு கிடைச்சிடுச்சு. இதனோட வேல்யூ தூக்கி நம்ம இதுல இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். என்ன கிடைக்குன்னு பாருங்க. therefore f of z equal to a equal to minus 1 by z minus 1 b equal to 1 by z minus 2. first condition நமக்கு என்னது mod z greater than 2. அப்ப ரெண்டுலயுமே z நம்ம வெளியில எடுத்துறலாம்.
minus 1 by z வெளியில எடுத்துட்டீங்க 1 minus 1 by z இங்க z வெளியில எடுத்துட்டீங்கன்னா 1 minus 2 by z இப்போ binomial expansion 1 by z 1 minus 1 by 2 inverse that is 1 by z inverse 1 divided by z into 1 minus 2 by z inverse. So இப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா minus 1 by z sigma n equal to 0 to infinity இங்க a term நமக்கு எல்லாமே இதுல மைனஸ் தான் ஏனா 1 minus x inverse அப்படினா 1 plus x plus x square அப்படியே போயிட்டே இருக்கும் நமக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு சோ சிக்மா எல்லாமே பாசிட்டிவ் இருக்கு அப்ப x க்கு பதிலா நமக்கு இங்க என்ன இருக்கு 1 by z whole power n இப்போ n க்கு பதிலா 0 கொடுங்க anything power 0 value 1 n க்கு பதிலா 1 கொடுங்க 1 by z that is 1 minus 1 by z inverse னா 1 plus 1 by z whole square அப்படி போயிட்டே இருக்கும் here x equal to 1 by z so இத எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு இது கிடைச்சிரும் சோ அடுத்த டைம் அதே மாதிரி 1 by z இங்க அதே மாதிரி மைனஸ் தான் x க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு சிக்மா n equal to 0 to 2 by z இருக்கு therefore 2 by z whole power n சோ இது வந்து நம்ம ஈஸியா எப்படி சால்வ் பண்ணிரலாம் இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி அது வந்து nth டைம் அதாவது சிக்மா n equal to 0 to infinity n equal to 1 கொடுத்தா இந்த ஃபார்முலா கிடைக்கும் 1 n equal to 0 கொடுத்தா ஃபர்ஸ்ட் டைம் n equal to 1 கொடுத்தா செகண்ட் டைம் n equal to 3 கொடுத்தா தேர்ட் டைம் அப்படி போயிட்டே இருக்கும் இங்க அதே மாதிரி தான் 1 minus 2 by z inverse அப்படினா 1 plus 2 by z whole square plus இதுக்கு அப்புறம் என்ன அப்படினா இது சால்வ் ஆயிடும் அதுக்கு அப்புறம் நம்ம இரண்டாவது ரீஜியன் இரண்டாவது கண்டிஷன் நம்ம எப்படி சால்வ் பண்றோம் இரண்டாவது கண்டிஷன் நமக்கு f of z equal to minus 1 by z minus 1 plus 1 by z minus 2 இரண்டாவது கண்டிஷன் நமக்கு என்ன இருக்கு 1 mod z greater than 1 less than 2 therefore 1 less than mod z less than 2 so இப்போ வந்து நமக்கு f of z equal to இங்க வந்து நமக்கு 1 இருக்க பாயிண்ட்ல z வெளியில எடுக்கணும் z வெளியில எடுத்துட்டா 1 minus 1 by z 2 இருக்க பாயிண்ட்ல -2 வெளியில எடுக்கணும் 1 by -2 1 minus z by 2 so இத எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும் 1 by z binomial expansion எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 1 by z inverse minus 1 by 2 1 minus z by 2 inverse so இங்க ரெண்டுமே மைனஸ் தான் previous நம்ம என்ன ஃபார்முலா எழுதணும் அதே மாதிரி தான் sigma n equal to 0 to infinity x க்கு பதிலா 1 by z whole power n minus 1 by 2 sigma n equal to 0 to infinity x க்கு பதிலா என்ன இருக்கு z by 2 whole power n so n க்கு பதிலா 0 கொடுத்தா first term n equal to 0 கொடுத்தா second term அப்படி போயிட்டே இருக்கும் therefore 1 minus 1 by z inverse னா 1 plus 1 by z whole square அப்படி போயிட்டே இருக்கும் 1 minus z by 2 inverse அப்படினா 1 plus z by 2 whole square அப்படி போயிட்டே இருக்கும் so நமக்கு வந்து ஃபார்முலாவை இப்படி ஷார்ட்டா எழுதிட்டோம்னா நமக்கு சம் ஈஸியா சால்வ் பண்ணிரலாம் சோ ஃபர்ஸ்ட் பார்ஷியல் ஃபிராக்ஷன் வருது அப்புறம் a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிச்சு அப்ளை பண்றோம் நம்ம வர்க்கிங் ரூலை யூஸ் பண்ணி டக்குன்னு சால்வ் பண்றோம் அப்புறம் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்ல அது வந்து டைரக்ட்டா நம்ம nth டைம் எழுதிட்டோம்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் முடிஞ்சது இது வந்து ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம் நன்றி அடுத்த ப்ராப்ளம் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி